சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்கள் வழியாக தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய பல்வேறு ரயில்களின் நேரமானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பொதிகை, பேர்ல் சிட்டி, உழவன், அந்தோதயா, குருவாயூர், தேஜஸ், சிலம்பு உள்ளிட்ட பல்வேறு ரயில்களின் நேரமானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இனிமேல் இந்த ரயில்கள் புதிய நேரத்தில் தான் சென்னையிலிருந்தும் அதன் புறப்படும் இடத்திலிருந்தும் இயக்கப்பட இருக்கின்றது. எந்த நேரத்தில் இயக்கப்பட இருக்கின்றது இந்த ஒரு வீடியோல அதை பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜனவரி 1 அன்று புதிய ரயில்வே கால அட்டவணையானது இந்திய ரயில்வேக்கு வெளியாக இருக்கின்றது. இதில் பல்வேறு மாற்றங்கள் அனைத்து ரயில்களிலும் செய்யப்படுவது வழக்கமான ஒன்றுதான். அதன் அடிப்படையில் தான் இந்த வருடத்திலும் பல்வேறு ரயில்களின் வேகமானது அதிகரிக்கப்பட்டு அதன் நேரமும் குறைக்கப்பட்டுள்ளது. நம்ம ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். ஒன்னுல பாத்தீங்கன்னா நிறைய பேசஞ்சர் ட்ரெயின்ஸோட டைமிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே போலவே நேற்று தினம் சில விரைவு ரயில்களின் நேர மாற்றத்தை பற்றி ஒரு தொகுப்பை போட்டிருக்கோம். அதுல நெல்லை, நாகர்கோவில் உள்ளிட்ட பல்வேறு ரயில்கள் இடம்பெற்றுள்ளது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல பாத்துக்கோங்க. இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய ஒரு சில ரயில்கள் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக சென்னை எழும்பூர் செங்கோட்டை பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் பற்றி பார்க்கலாம். இந்த ரயிலுக்கு இரு மார்க்கத்திலுமே நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ட்ரெயின் நம்பர் 12661 சென்னை எழும்பூர் செங்கோட்டை பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இதனால் வரை இந்த ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 8:40 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 8 மணிக்கு செங்கோட்டைக்கு சென்று கொண்டிருந்தது. இதன் நேரமானது அப்படியே மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த ரயில் சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 8:10 மணிக்கு புறப்படும் ரயில் செங்கோட்டைக்கு மறுநாள் காலை 7:25 மணிக்கு சென்று சேரும். வரும் ஜனவரி 1 முதல் 30 நிமிடங்கள் முன்னதாகவே சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 8:10 மணிக்கெல்லாம் இந்த ரயில் புறப்பட்டு சென்று விடும் என அறிவித்திருக்கிறாங்க. மறு மார்க்கத்திலும் நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. 12662 செங்கோட்டை சென்னை எழும்பூர் பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் செங்கோட்டையிலிருந்து இதுநாள் வரை மாலை 6:20 மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு மறுநாள் காலை 5:40 மணிக்கு சென்று கொண்டிருந்த பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மாலை 6:45 மணிக்கு செங்கோட்டையில் புறப்பட்டு மறுநாள் காலை 6:10 மணிக்கு சென்னை எழும்பூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க. செங்கோட்டையிலிருந்து 25 நிமிடங்கள் தாமதமாக தான் இனிமேல் சென்னை எழும்பூர் நோக்கி பொதிகை எக்ஸ்பிரஸ் புறப்படும் என அறிவித்திருக்கிறாங்க. இதுதான் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் இரு மார்க்கத்திலும் செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள். இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் 22672 மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலை பொறுத்தவரை மதுரை சென்னை எழும்பூர் மார்க்கத்தில் மட்டும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் மதுரை மார்க்கத்தில் எந்த நேரமும் மாற்றப்படவில்லை. மதுரையிலிருந்து இதுநாள் வரை மதியம் 3 மணிக்கு புறப்பட்டு இரவு 9:15 மணிக்கு சென்னை எழும்பூருக்கு சென்று கொண்டிருந்த தேஜஸ் ரயிலானது வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 30 நிமிடங்கள் தாமதமாக மாலை 3:30 மணிக்கு மதுரையில் புறப்பட்டு இரவு 9:45 மணிக்கு சென்னை எழும்பூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க. இதன் மூலமாக பல்வேறு பகுதிகளுக்கு இணைப்பு கிடைக்கும். குறிப்பாக ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை வரக்கூடிய பயணிகள் ரயிலுக்கு இந்த ரயிலானது ஒரு இணைப்பாக கிடைக்கப்பெறும். இதன் மூலமாக ராமேஸ்வரம், ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை போன்ற பகுதிகளில் இருந்து தேஜஸ் ரயிலை பயன்படுத்த வேண்டிய பயணிகள் இந்த ஒரு இணைப்பை வரும் ஜனவரி 1 முதல் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதே போலவே காரைக்குடி புதுக்கோட்டை மார்க்கத்திலிருந்து செல்லக்கூடிய பயணிகள் மாலை 3:15 மணிக்கு காரைக்குடியில் புறப்படக்கூடிய பயணிகள் ரயிலானது மாலை 5 மணிக்கெல்லாம் திருச்சிராப்பள்ளிக்கு சென்றுவிடும். அதன் மூலமாக காரைக்குடி, புதுக்கோட்டை போன்ற பகுதிகளிலிருந்து செல்லக்கூடிய பயணிகள் திருச்சியில் இறங்கி தேஜஸ் ரயிலை பயன்படுத்த முடியும். இது ஒரு இணைப்பாக இந்த ஒரு நேர மாற்றத்தின் மூலமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. மூன்றாவதாக ட்ரெயின் நம்பர் 12694 தூத்துக்குடி சென்னை எழும்பூர் பேர்ல் சிட்டி முத்துநகர் எக்ஸ்பிரஸ். தூத்துக்குடியிலிருந்து இதுநாள் வரை இரவு 8:25 மணிக்கு புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு மறுநாள் காலை 7:35 மணிக்கு சென்று கொண்டிருந்த ரயில் வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தூத்துக்குடியிலிருந்து இரவு 8:40 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 7:40 மணிக்கு சென்னை எழும்பூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க. தூத்துக்குடியிலிருந்து இனிமேல் 15 நிமிடங்கள் தாமதமாக தான் புறப்பட உள்ளது. மறுமார்க்கத்தில் எந்த ஒரு மாற்றமே செய்யப்படவில்லை. சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 7:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 6:20 மணிக்கு தூத்துக்குடிக்கு வர வேண்டிய ரயில் 6:10 மணி, அதாவது 10 நிமிடங்கள் முன்னதாகவே தூத்துக்குடிக்கு வந்து சேரும் என அறிவித்திருக்கிறாங்க. ஒரு மார்க்கத்தில் மட்டுமே இந்த ஒரு மாற்றமானது முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு செய்யப்பட்டுள்ளது. நான்காவதாக ட்ரெயின் நம்பர் 20682 செங்கோட்டை தாம்பரம் சிலம்பு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். செங்கோட்டையிலிருந்து வாரத்தில் 3 நாட்களுக்கு இதுநாள் வரை மாலை 4:50 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 4:25 மணிக்கு தாம்பரத்துக்கு சென்று கொண்டிருந்த ரயில் செங்கோட்டையிலிருந்து வாரத்தில் 3 நாட்களுக்கு மாலை 4:50 மணிக்கு புறப்பட்டு தாம்பரத்துக்கு மறுநாள் காலை 4:25 மணிக்கு சென்று கொண்டிருந்த ரயிலானது வரும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து செங்கோட்டையிலிருந்து மாலை 5:10 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 4:25 மணிக்கு தாம்பரத்துக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க. இனிமேல் செங்கோட்டையிலிருந்து 20 நிமிடங்கள் தாமதமாக மாலை 5:10 மணிக்கு இந்த ரயில் புறப்படும் என அறிவித்திருக்கிறாங்க. தாம்பரத்துக்கு செல்லக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஐந்தாவதாக ட்ரெயின் நம்பர் 20691 தாம்பரம் நாகர்கோவில் அந்தோதயா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ரயில்ல ஒரு மார்க்கத்தில் மட்டுமே நேர மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. தாம்பரம் நாகர்கோவில் மார்க்கத்தில் மட்டுமே. தாம்பரத்திலிருந்து இதுநாள் வரை இரவு 11 மணிக்கு புறப்படும் ரயில் நாகர்கோவிலுக்கு மதியம் 12:45 மணிக்கு சென்று சேரும். இனிமேல் வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 20 நிமிடங்கள் முன்னதாக தாம்பரத்திலிருந்து இரவு 10:40 மணிக்கு புறப்படும் என அறிவித்திருக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளியிலிருந்து மறுநாள் காலை 6:10 மணிக்கு புறப்பட்டு அன்றைய தினம் மதியம் 12:45 மணிக்கு நாகர்கோவில் சென்று சேரும்.
அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலை பொறுத்தவரை தாம்பரம் திருச்சி இடையே உள்ள டெல்டா பகுதியில் மட்டுமே நேரமானது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி நாகர்கோவில் இடையே எந்த ஒரு மிகப்பெரிய மாற்றமே கிடையாது. நாகர்கோவிலுக்கு 10 நிமிடங்கள் முன்னதாக மதியம் 12:35 மணிக்கு சென்று சேரும். அந்த ஒரு மாற்றம் மட்டுமே செய்யப்பட்டுள்ளது தவிர வேறு எந்த ஒரு மாற்றம் செய்யப்படவில்லை. ஆறாவதாக ட்ரெயின் நம்பர் 16865 சென்னை எழும்பூர் தஞ்சாவூர் உழவன் எக்ஸ்பிரஸ். சென்னை எழும்பூரிலிருந்து இதனால் வரை இரவு 10:15 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 5:10 மணிக்கு தஞ்சாவூருக்கு சென்று கொண்டிருந்த உழவன் ரயிலானது வரும் ஜனவரி 1 முதல் சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 10:25 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 5:30 மணிக்கு தஞ்சாவூருக்கு செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க. 10 நிமிடங்கள் தாமதமாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட உள்ளது. இனிமேல் உழவன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது அந்தியோதயா தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகுதான் தாம்பரத்துக்கு செல்ல உள்ளது. இதன் மூலமாக டெல்டா மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் கூட்டமானது உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில் சற்று குறையும். ஏழாவதாக சென்னை எழும்பூர் குருவாயூர் இடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இரு மார்க்கத்தில் நேர மாற்றமானது தமிழக பகுதியில் செய்யப்பட்டுள்ளது. ட்ரெயின் நம்பர் 16127 சென்னை எழும்பூர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ். இந்த ரயிலில் தான் மிகப்பெரிய மாற்றமே செஞ்சிருக்கிறாங்க. தற்போது இந்த ரயிலானது சென்னை எழும்பூரிலிருந்து காலை 9:45 மணிக்கு புறப்பட்டு திருச்சியிலிருந்து மாலை 3:10க்கும் மதுரையிலிருந்து 5:45க்கும் திருநெல்வேலியில் இரவு 8:40 மணிக்கும் நாகர்கோவில் 10:40 மணிக்கும் என புறப்பட்டு குருவாயூருக்கு மறுநாள் காலை 7:40 மணிக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த ரயில் வருகின்ற ஜனவரி 1 முதல் 35 நிமிடங்கள் தாமதமாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட உள்ளது. புதிய நேரமாக வரும் ஜனவரி 1 முதல் காலை 10:20 மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் ரயில் திருச்சிராப்பள்ளியில் மாலை 4:20க்கும் மதுரையில் 6:45க்கும் திருநெல்வேலியில் இரவு 9:05க்கும் நாகர்கோவில் 10:52 மணிக்கும் என புறப்பட்டு குருவாயூருக்கு மறுநாள் காலை 7:40 மணிக்கு சென்று சேரும். குறிப்பாக தமிழக பகுதிகளில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களில் உள்ள நேரம் தான் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. எனவே சென்னை எழும்பூரிலிருந்து இனிமேல் காலை 9:45 மணிக்கு புறப்படுவதற்கு பதிலாக 35 நிமிடங்கள் தாமதமாக காலை 10:20 மணிக்கு தான் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் புறப்படும். ஒட்டுமொத்த வழித்தடத்திலுமே தமிழக பகுதியில் நேர மாற்றமானது செய்யப்பட்டுள்ளது. மறு மார்க்கத்திலும் இந்த ரயிலுக்கு சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. ட்ரெயின் நம்பர் 16128 குருவாயூர் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ். இதனால் வரை குருவாயூரிலிருந்து இரவு 11:15 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை 7:35 மணிக்கு நாகர்கோவிலிலும் திருநெல்வேலியில் 9:45க்கும் மதுரையில் மதியம் 12:15க்கும் திருச்சிராப்பள்ளியில் மாலை 3 மணிக்கும் என புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு இரவு 8:35 மணிக்கு சென்று கொண்டிருந்தது. இந்த ரயில் சேவையில் சில மாற்றங்கள் செய்திருக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே அந்தந்த குறிப்பிடப்பட்ட நிலையங்களுக்கு இந்த ரயிலானது சென்று சேர உள்ளது. குருவாயூரிலிருந்து இரவு 11:15 மணிக்கு புறப்படும் ரயில் நாகர்கோவில் டவுன் ரயில் நிலையத்திலிருந்து மறுநாள் காலை 6:33 மணிக்கு புறப்பட உள்ளது. அதாவது 1 மணி நேரம் முன்னதாகவே புறப்பட உள்ளது. திருநெல்வேலியிலிருந்து 9 மணிக்கும் மதுரையில் 11:20க்கும் திருச்சிராப்பள்ளியில் 1:50 மணிக்கும் என புறப்பட்டு சென்னை எழும்பூருக்கு இரவு 8:25 மணிக்கு சென்று சேரும். 1 மணி நேரம் முன்னதாக அனைத்து நிலையங்களிலும் புறப்பட்டாலும் சென்னை எழும்பூருக்கு செல்லும் நேரத்தில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. 10 நிமிடங்கள் முன்னதாக தான் சென்னை எழும்பூருக்கு சென்று சேர உள்ளதை தவிர வேறு எந்த மாற்றமே செய்யப்படவில்லை. மற்றபடி இதர நிலையங்களில் இறங்கக்கூடிய பயணிகளுக்கு இது முன்னதாகவே சென்று சேர்ந்துவிடும். இதே போலதான் சென்னை எழும்பூர் திருச்சிராப்பள்ளி இடையக்கப்படும் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலையும் சில மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய மாற்றம் கிடையாது, 5 நிமிடங்கள் மட்டும்தான். ட்ரெயின் நம்பர் 12652 சென்னை எழும்பூர் திருச்சிராப்பள்ளி ராக்ஃபோர்ட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இதனால் வரை சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 11:35 மணிக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு மறுநாள் காலை 4:55 மணிக்கு வந்து கொண்டிருந்த ரயில் 5 நிமிடங்கள் முன்னதாகவே இனிமேல் 11:30 மணிக்கெல்லாம் சென்னை எழும்பூரில் புறப்பட்டு மறுநாள் காலை 4:55 மணிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேரும். 5 நிமிடங்கள் முன்னதாக சென்னை எழும்பூரிலிருந்து வருகின்ற ஜனவரி 1 முதல் புறப்படும். மிகப்பெரிய மாற்றம் எதுவும் இந்த ரயில் செய்யப்படவில்லை. இவ்வாறு தான் பல்வேறு விரைவு அதிவிரைவு ரயில் சேவைகளில் நேர மாற்றமானது செய்யப்பட்டுள்ளது. குறிப்பிடப்பட்ட ஒரு சில ரயில்கள் பற்றிய தொகுப்பை நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்திருப்போம். மிஸ் ஆன ட்ரெயின்ஸை பத்தி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே 2 பார்ட் போட்டிருக்கோம். ஒன்றில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின்ஸோட டைமிங்ஸ் இருக்கு, இன்னொன்று எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸோட டைமிங்ஸ் இருக்குது. எனவே வருகின்ற ஜனவரி 1 முதல் ரயில்களில் பயணிக்கக்கூடிய பயணிகள் NTES என்று அழைக்கப்படும் நேஷனல் ட்ரெயின் என்கொயரி சிஸ்டம் என்கிற இந்த செயலி மூலமாக ரயில்களின் கால அட்டவணையை தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். கூகுள் பிளே ஸ்டோரில் NTES என்று சர்ச் செய்யும் பொழுது நேஷனல் ட்ரெயின் என்கொயரி சிஸ்டம் என்கிற இந்த ஆப் ஆனது காமிக்கும். இதை டவுன்லோட் பண்ணிட்டு NTES ஆப்குள்ள போனீங்கன்னா ட்ரெயின் ஷெட்யூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ட்ரெயின் நம்பர் போட்டுட்டு டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 அப்புறம் போட்டீங்கன்னா புது டைம் டேபிள் வந்து காட்டும். நீங்க எந்த ரயிலில் எந்தெந்த நிலையங்கள் வந்து பயணிக்க போறீங்களோ அதற்கான புதிய அட்டவணை அதில் அப்டேட் செய்யப்பட்டிருக்கும். அப்டேட் செய்யவில்லை என்றால் ஒரு நாட்கள் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஜனவரி 1ஆம் தேதி அனைத்து ரயில்களின் நேரமானது மாற்றி அமைக்கப்படும். இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானில் போட்டுருங்க. அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.